ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனார், கேடகமும் ஆனவர். ஆமேன். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறதா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் கேடகமும் துணையுமாய் இருக்கிறார். ஆமேன். இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய், அவர் துணையாய் இருக்கிறார். ஆமேன். 18வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருக்கு பயந்து அவருக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதாம். நோக்கமாயிருந்து மரணத்திற்கு அவர்களை விலக்கி காக்கும்படி, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கும்படி, அவர்களுக்கு துணையாய் கேடகமாய் இருக்கும்படி அவருடைய கண்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலும் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் நோக்கமாக இருக்கிறதாம். கர்த்தருக்கு காத்திருப்பதுன்னா, அதிகாலையில் எழும்பி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் பாருங்க. முழங்கால் பிடிட்டு அவர் சமூகத்தில், இயேசப்பா இது எங்களுக்கு இறங்குங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி கிருபைக்கு காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறாராம். இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் உங்களை ஒப்பு கொடுத்து அதிகாலையில் எழும்பி அவரை தேடுவீர்கள் என்றால் அவர் உங்கள் மேல் நோக்கமாக இருப்பார். ஆமேன். உங்கள் மேல் கட்டாயம் நோக்கமாக இருந்து அவர் உங்களுக்கு இறங்குவார். உங்கள் ஆத்துமா ஒருவேளை மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் அந்த மரணத்திற்கு ஏதுவான உங்களை அவர் விலக்கி விடுவிப்பார். பஞ்சம் உலகத்திற்கு வந்தாலும் அவர் உங்களை உயிரோடே காப்பார். அப்படி காக்கும்படி அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதாம். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் காலையில் எழும்பி அவருடைய பாதத்தில், இயேசப்பா ஜெபிக்கும் போது உங்களுடைய பாதத்தில் வந்து நான் காத்திருக்கிறேன் அப்பா, உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன். அவருக்கு காத்திருந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இயேசப்பா உமக்கு காத்திருக்கக்கூடிய அந்த கிருபையும் அந்த அனுபவங்களையும் இந்த நாளில் எங்களுக்கு தாங்கப்பா. அப்படியே உமக்கு அனுதினம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின்படியான முழு ஆசீர்வாதத்தையும் நீர் இந்த நாளில் கட்டளையிடுங்க. துணையாயிருங்க, கேடகமாயிருங்க. ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. மரணத்திற்கு விலக்கி விடுவித்து அவர்கள் ஆத்துமாவை நீர் காக்கிற தேவனாய் இருந்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாம் ஜெபிப்போமா. பாவமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து உமக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் உயிரோடை காக்கவும் உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாய் துணையாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் கேடகமாயிருங்க, நீர் துணையாயிருங்க. ஆத்துமாவையும் சரீரத்தையும் மரணத்திற்கும் பஞ்சத்திற்கும் நோய்க்கும் பிசாசிற்கும் நீர் விலக்கி விடுவித்து காத்து கொள்ளுங்கப்பா. எடுக்கிற காரியங்கள், செய்கிற செயல்கள், செய்கிற வேலைகள் இந்த நாளில் வெற்றியாய் முடிய நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.